பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க அழைக்கப்பட்டவர்கள், வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் எதுக்காக உங்களை அழைத்திருக்கிறார் தெரியுமா? அதை நீ கேள்விப்பட்டா, அதை அறிந்து கொண்டா நீங்க சந்தோஷப்பட்ட களி கூறுவீர்கள். நீங்கள் உலக மக்களால் எப்படி வேணாலும் நினைக்கப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. யார் உங்களை அழைத்தது? உன்னதமான தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், என் மகனே என் மகளே என்று உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தது தேவன், மனிதன் அல்ல. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இப்போ ஒரு இன்டர்வியூக்குன்னா அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, என்னை இன்டர்வியூக்கு அழைச்சிருக்கிறாங்க, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போவீங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த கம்பெனிலேருந்து என்னை அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அல்லது ஒரு பதவியில் இருக்கிற ஒருவர் உங்களை பார்க்க அழைப்பு கொடுத்து, அவங்க என்னை கூப்பிட்டுருக்காங்க, அவங்க என்னை அழைச்சிருக்கிறாங்க, உங்களை பார்க்க போறேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா இங்கே உங்களை அழைக்கிறவர் யாருன்னா, வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன். நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள். அவர் உங்களை அழைச்சிருக்கிறான்னு இவ்வளவு நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதி தானே. பிறகு எதுக்கு நீங்க கலங்கணும்? அது எதுக்கு அழைச்சிருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் அழைத்திருக்கிறாராம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட இனிமையான ஒரு வாழ்க்கை, அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஆண்டவரோடு நீ எப்பவும் ஐக்கியப்படுவது என்பது சும்மா வந்தோம், சாமி கும்பிட்டோம், இயேசுகிட்ட ஜெபிச்சோம், போனோம் என்பது அல்ல. அவரே சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் கூடவே இருப்பார். வீட்டில் இருப்பார், வேலையில் இருப்பார், ஸ்கூலில் இருப்பார், காலேஜில் இருப்பார், நீங்கள் பணி செய்கிற இடத்துல இருப்பார், எங்கேயுமே அவர் கூட இருப்பார். அதாவது ஐக்கியப்பட்டு உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் அவரோட பேசலாம், அவர் உங்களோட பேசலாம். விலகாதவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். ஐக்கியம் என்பது அதுதான். அப்போ எப்பொழுதுமே அவரோடு கூட இணைந்திருப்பது, ஒன்றாயிருப்பது, அதுதான் ஐக்கியம். ஒரு கணவன் மனைவியும் தான் தினந்தோறும் வாழ்க்கையில ஒன்று ஐக்கியமா இருப்பாங்க, பார்த்தீங்களா? மற்றவங்க எல்லாம் அந்த அளவுக்கு நெருக்கமா ஐக்கியமா இருக்க முடியாது. வேலையில ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க வேலை நேரத்தோட முடிந்து விடும். ஸ்கூல்ல ஐக்கியமா இருக்கிறவங்க ஸ்கூல் டைமோட அது முடிந்து விடும். ஒரு ஆபீஸ்ல ஐக்கியமா இருக்கிற ஆபீஸ் டைமோட முடிந்து விடும். வியாபாரத்துல பழகணுங்க வியாபார டைமோட முடிந்து விடும். ஆனா கணவன் மனைவி ஐக்கியம் அப்படி இல்லை, வாழ்நாள் முழுவதும் தொடரும், தினந்தோறும் இருக்கும். அதே மாதிரி தான் மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம மணவாட்டியாக ஐக்கியப்பட்டு அவரோடு இணைந்து வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? அப்ப இயேசுவோடு கூட சேர்ந்து வாழ, அவரோடு ஐக்கியப்பட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை அந்த பாதையில் அழகாய் நடத்துவார் என்று நீங்க விசுவாசிக்கும் போது அந்த அற்புதமான அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உணரலாம். எப்பொழுதும் இயேசு உங்களோடு பேசுவதை உணர முடியும். நீங்க பேசுவதை உடனே அவர் கவனித்து கேட்பதையும் பதில் கொடுப்பதை உணர முடியும். என் ஜெபத்தை கேட்கிறார், பதில் தருகிறார் என்று. ஒரு தாயார் பாருங்க, இயேசு அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப பக்தியோடு பல தெய்வங்களை வணங்கினவங்க, தெய்வ வணக்கத்துக்காக எதையும் தியாகமன ஆயத்தமாய் இருந்து தன் சரீரத்தை வருத்தி தெய்வத்தை தேடினவங்க. இயேசுனால உங்களுக்கு பிடிக்காது, யாராவது சொன்ன கோபம் வரும். ஆனா ஒரு சமயம் அவங்க அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் கலங்கின போது மந்திரவாதியை பார்த்தாச்சு, பூசாரிகளை பார்த்தாச்சு, குறி சொல்றவங்களை பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை, விடுதலை இல்லை. யாரோ சொன்னாங்க இயேசுவை பாரு அப்படின்னு சொல்லி. விரும்பாத நிலைமையிலும் வேறு வழியே இல்லை, சரி இயேசுகிட்ட போய் பார்ப்போமேன்னு இயேசுவை தேடினாங்க. இயேசு பிரசன்னமாகி விடுதலை கொடுத்துட்டார். ஆச்சரியமான ஒரு விடுதலை, இலவசமான ஒரு விடுதலை. இவ்வளோ பணம் செலவு பண்ணி யாரும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியல, இயேசு இலவசமாய் விடுதலை கொடுத்துட்டாருன்னு. அதன் பிறகு ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் காலையில ஜெபம் செய்வாங்களாம். அவன்கிட்ட கேட்குறாங்க, எப்படி 2.5 மணி நேரம் அவங்களால ஜெபிக்க முடியுதுன்னா, நான் ஜெபம் பண்றது என்னது, அவரோடு பேசுகிறேன், அவரோடு பேசுறேன், அவர் என்னோடு பேசுகிறார். பேசக்கூடிய தெய்வம் இயேசு. இப்படி ஒரு கடவுளை இத்தனை வருஷம் அறியாம போயிட்டேனேன்னு நான் வருத்தப்படுகிறேன். அவர் பேசுற தெய்வங்க, ஏன்ட்டு தினம் பேசுறாருங்க. நான் ஜெபிக்க வேண்டியதை பேசுகிறார், நான் செய்ய வேண்டியதை சொல்லுகிறார், நான் கேள்வி கேட்டா பதில் தருகிறார். இயேசுவோட நான் வாழ்கிறேன்னு சொன்னாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரோடு இப்படி ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க.
பேருக்காக கடமைக்காக போய் ஒரு நேரம் ஜெபம் பண்ணி விட்டு வருவதல்ல, எல்லா நேரமும் இயேசுவோடு இணைந்து வாழ்வது. உங்களை அர்ப்பணித்துக் கொள்றீங்களா? அவர் உண்மை உள்ள தேவன். உங்களை அழகாய் நடத்துவதற்கு அற்புதமான உண்மை உள்ள தேவன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த மட்டும் பாருங்க. இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே உம்மோடு நான் ஐக்கியமா இருக்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்மோடு எப்பவுமே நான் உறவாடணும், பேசிக்கொண்டே இருக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு என்னை அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.